என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஒரு மரம் வெட்டுறவன் மரம் வெட்டி காட்டுக்கு மரம் வெட்ட போனான். காட்டுல மரம் வெட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த இரும்பு கோடாரிய ஓங்கி அடிச்சான். அது என்ன ஆச்சு, அப்படியே தவறி போய் அங்க இருக்கிற கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. ஓன்னு அழுதான். அவனோட அழுகுரல் அந்த காட்டுல ஒரு வனதேவதை இருந்துச்சு. அந்த வனதேவதையுடைய காதுல விழுந்தது. உடனே அந்த தேவதை வந்தது, கவலைப்படாத, அந்த கோடாரியை நான் எடுத்துட்டு வந்து தர்றேன், எனது ஆழமான கிணறு, நான் எடுத்துட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிணத்துக்குள்ள போச்சு. முதல்ல ஒரு தங்க கோடாரிய கொண்டு வந்துச்சு. இதுவா உன் கோடாரின்னு அவன் சொன்னா. இது இல்லை இது இல்லைன்னா கிணத்துக்குள்ள போய் வெள்ளி கோடாரிய கொண்டு வந்துச்சு. இதுவானுச்சு. அவன் சொன்னா இதுவும் இல்லை. அப்புறம் அழுதா. சரி இரு போச்சு. அவனோட இரும்பு கோடாரிய கொண்டு வந்துச்சு. இதுவானுச்சு. ஆமாம் அப்படின்னா உடனே அந்த தேவதை மகிழ்ந்து, உன்னுடைய நேர்மையை நான் மெச்சினேன், இந்தா மூணையும் வச்சுக்கோன்னு தங்கம் வெள்ளி இரும்பு 3 கோடாரியும் கொடுத்துச்சு. இது ஏன் நூற்றாண்டுல எங்க ஆசிரியர் சொன்ன கதை. இப்ப வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தா. மனைவி பார்த்துட்டு, என்னது தங்க கோடாரி வெள்ளி கோடாரியா அப்படின்னா, அந்த கிணத்தை நான் பார்க்கணும். அந்த அம்மா கிணத்தை போய் எட்டி பார்த்து டொபக்குன்னு உள்ளுழுந்துடுச்சு. இப்ப திரும்ப இவன் அழுதா. எனக்குன்னு இருக்கிறது ஒரே மனைவி தான், நான் சின்ன வீடெல்லாம் செட்டப் பண்ணல, எனக்குன்னு இருக்கிறது ஒரே மனைவி தான், அவளும் உள்ள விழுந்துட்டாளே அப்படின்னு அழுதான். உடனே வனதேவதை, சரி கவலைப்படாத, நான் எடுத்து தர்றேன் அப்படின்ட்டு போச்சு. முதல்ல நயன்தாராவை கொண்டு வந்துச்சு. இதுவா உன் மனைவினா? பாவி ஆமான்ட்டா. உடனே தேவதைக்கு கோபம் வந்துச்சு. அட பாவி, உன்னுடைய நேர்மையை நான் அப்படி மெச்சினேடா, தமிழ்நாட்டிலேயே உத்தமமான நீதான் ஒருவன் நினைச்சனேடா பாவி, நயன்தாராவை காமிச்சதே ஆமாண்டியேடா, என்னடா பெண்கள் விஷயத்துல இப்படி மாறிட்டியேன். அவன் சொன்னா, நீ சும்மா இரு தேவதை, நீ முதல் நயன்தாராவை கொண்டு வருவ, நான் இல்லையும்ப. ரெண்டாவது போய் குஷ்புவை கொண்டுட்டு வருவ, நான் இல்லைன்னு சொல்லுவ. மூணாவது என் மனைவியை கொண்டு வருவ, நான் ஆமாம்ப. உடனே நீ என்ன சொல்லுவ, உன் நேர்மையை நான் மெச்சினேன், இந்தா மூணையும் வச்சுக்கோன்னு கொடுப்ப. ஒன்ன வச்சுக்கிட்டே என்னால காலம் தள்ள முடியாம கஷ்டப்படுற. இதுல